மாத்தி கால் பண்ணி எப்படியாவது நமக்கு இது கிளாஸை இன்னைக்கு கேட்டுக்கணும்னு அந்த ஒரு ஆர்வம் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு மேல நிறையவே பகவான் நமக்கு கொடுப்பார். அது நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்த வாரம் நம்ம இதுவரைக்கும் கடவுள் யாருன்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி அத்தியாயம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் துன்பப்படுறோம்? அப்புறம் நம்ம யாருன்னு பார்த்தோம். முதல்ல நம்ம யாரு தெரிஞ்சுட்டா தானே, அதுக்கப்புறம் மத்தவன் நமக்கு ஏத்த மாதிரி இருக்கவன் மத்தவாள்லாம் நம்ம பார்க்க யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால மத்தவாள்லாம் யாருன்னு தெரிஞ்சுட்டோம். ஜீவாத்மானா என்ன தெரிஞ்சுட்டோம். பரமாத்மானா என்ன தெரிஞ்சுட்டோம். ஆத்மானா என்ன தெரிஞ்சுட்டோம். அப்புறம் ஸ்ரீமத் பகவத்கீதை மகாத்மியம் எல்லாத்தையுமே படிச்சோம். நம்மலாம் ரொம்ப நீங்கெல்லாம் ரொம்ப ஃபார்ச்சூன். முதல்லயே பகவத்கீதாவுடைய மகாத்மியத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரபுபாத்துடைய புத்தகங்கள் சிறு சிறு புத்தகங்களை நமக்கு கைட் பண்ணி ஒவ்வொரு படியா ஏறி போனோம். தடதடான மேல் படியில இருந்துட்டு போத்துன்னு அங்கேருந்து கீழே விழக்கூடாது அப்படின்ட்டு குழந்தைகளுக்கு எப்படி தவளும் புரண்டு விழுகும் தவளும் அதுக்கப்புறம் நடக்கும். அது மாதிரி இந்த கலியுகத்துல எல்லாம் படான்னு போயிட்டு அதுக்கப்புறம் போத்துன்னு விழாம அந்த மாதிரிலாம் இல்லாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு இவர் விப்ரநாராயணன் பிரபு நமக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடுக்கறதும், நம்மளுக்கு மெதுவா மிரட்டி செல்லமா ஒரு பரீட்சை மட்டும் எழுதணும். சின்ன ஊசி தான் போட்டுக்க குழந்தைகிட்ட சொல்ற மாதிரி ஒரே ஒரே ஒரு பரீட்சை தான், எல்லாரும் நல்லா படிங்கோ, நல்லா அர்த்தம் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்லியும் இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் பகவானுடைய ஏற்பாடு. நம்மளாம் நினைச்சா எதுவுமே நடக்காது. எல்லாம் பகவானுடைய ஏற்பாடு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல பகவான் நமக்கு எல்லா ஏற்பாடும் பண்றதுக்கு ரெடியா இருக்கார். ஆனா நம்ம தான் ரெடி ஆகலை அப்படிங்கிற மாதிரி. இந்த இதுல சென்ற வாரம் இதெல்லாத்தையும் பார்த்தோம். எவ்வளவு விஷயங்களை பார்த்துருக்கோம். இப்ப கேட்டா உங்களுக்கு ஓரளவு சொல்ல தெரியல. நான் இந்த உடல் அல்ல ஆத்மாங்கிறத ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆத்மாவை உணர்றதுதான் முடியும்னு சொல்லியிருக்கா மாதாஜி. அதனால ஆத்மாவை எப்படி உணர்றதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் நாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா உங்களுக்கு சொல்ல வரும். இப்ப கேட்டேன்னா கண்டிப்பா சொல்வேன் இல்லையா? சொல்ல தெரியலனாலும் இப்ப அடுத்தவா சொல்றப்ப அதை வச்சுட்டு ஓஹோ இப்படி இப்படின்னாவது புரிய வரும். ஆத்மானா என்ன, ஜீவாத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, யாரு முழு முதற் கடவுள், மற்றவாள்லாம் என்ன போஸ்ட், மற்றவாளும் நம்மள மாதிரியே தான் திருப்பி பிறப்பா, பாவம் புண்ணியம் பண்ணா மேலே இருந்து கீழே, கீழே இருந்து மேலே போயிட்டு வரணும். அப்புறம் விலங்குகளுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு இருக்கு, இத்தனை விஷயங்கள் பார்த்துருக்கோம். இத்தனை விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதுல என்ன பண்ண போனா ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அதாவது இந்த வாரம் பகவானின் தங்க அவதாரம் மற்றும் அவரது நோக்கம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஸ்ரீமதி ராதாராணுடைய நிறம் பொன்னிறமா இருக்குமா. பொன்னிறம்னா கோல்டன் கலர். நம்ம சொல்ற இந்த சாதாரண இந்த இதெல்லாம் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு உண்மையான பொன்னிறமா இருக்குமா. அந்த மாதிரி இருப்பாங்களாம் அவங்களுடைய நிறம். ஸ்ரீமதி ராதாராணுடைய நிறம். அவங்க எப்போதுமே பகவான் கிருஷ்ணரை தான் நினைச்சுட்டு இருப்பாங்க. 24 மணி நேரமும் அவங்க கல்யாணம் ஆயிருந்தா கூட அவங்க பகவான் கிருஷ்ணர் அந்த அளவுக்கு உன்னதமான மிக உயர்ந்த பக்தி. அதே மாதிரி கிருஷ்ணருக்கும் ஸ்ரீமதி ராதாராணிய மேல அத்தனை அன்பு காதல். இங்க எல்லாமே அன்புதான் இங்க எக்ஸ்சேஞ்சிங் ஆகுறது. வேற எதுவுமே கிடையாது. எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் கிடையாது. எத்தனையோ நம்ம சமைக்கிறோம், அது எல்லாமே ஸ்ரீமதி ராதாராணி பண்ண ஐட்டங்க தான். ஒரு நாளைக்கு இன்னைக்கு பண்ண ஐட்டம் திருப்பி ரிப்பீட்டே ஆகாதான். பாகவதத்துல இது மாதிரி நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கு. அதுலதான் படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அச்சோ இத்தனை ஆண்டுகள் நம்ம வீண் கழிஞ்சுடுத்தே அப்படின்னு நம்ம ரொம்ப வருத்தப்படுவோமா. அதனால அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு அவ்வளவு அன்புன்னா அன்பு, அந்த மாதிரியான ஒரு அன்பு நம்ம எங்கேயுமே இது பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி காதல் அப்படின்னா நம்ம சொல்ற இங்க கொச்ச காதல், இங்க பௌதிக உலகத்துல இருக்கிற காதல் கிடையவே கிடையாது. நல்லா ஞாபகம், அந்த மாதிரியான காதலே கிடையாது. இது ஆத்மார்த்தமான அன்பு. அன்புதான் இந்த காதல்ங்கிற வார்த்தைக்கே, காமம்ங்கிற வார்த்தைக்கு எத்தனை மீனிங் இருக்கோ அது மாதிரி சான்ஸ்கிரிட்ல ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பலவிதமான அர்த்தங்கள் இருக்கும். அப்படி பாக்குறப்ப அந்த விதமான அன்பு தான் இங்க அந்த தங்க அவதாரம். அந்த அவங்க சொல்றாங்களாம், கிருஷ்ணா பகவான் கிருஷ்ணர்கிட்டே சொல்றாங்க. என்ன சொல்லிப்பாரு, எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பாரு, என்னமா எப்படி சொல்லுவா. அப்பதான் திருப்தியா இருக்கு. இன்னைக்கு இது இது படிச்சது, இன்னைக்கு கோயிலுக்கு போய் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணது, பகவானுக்கு அப்படியே அப்பாடா ஆனந்தமா இருக்கு, திருப்தியா இருக்கு அப்படிங்கும்ல. அந்த மாதிரி அவங்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாங்களாம். அதனாலதான் பகவான் அவங்களுடைய ஆத்ம நிறைய எடுத்துட்டு வெளியில அவங்களுடைய தங்க நிறத்தை எடுத்து பகவான் வராரு, கலியுகத்துல வராரு. ஜனங்கள்லாம்
நாரதர் வந்து சொல்றாரு, எல்லாரும் ரொம்ப மோசமா இருக்கு, கொஞ்சம் கூட ஒரு பக்தினா எந்த விதமான ஒரு இதுவுமே அறிகுறியே இல்லாம போயிடுத்து, நீங்க தான் பார்த்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நாரதர் சொல்றாரு. உலகம் சஞ்சாரி நாரதருக்கு வந்து பாஸ்போர்ட் விசாலாம் எதுவுமே வேண்டாம். எல்லா ஊருக்கும் அவர் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டே இருப்பார். நம்மள மாரி நினைச்ச நேரத்துல அந்த மாரியான ஒரு இதுக்கு வரம் கிடைக்கிறது அவருக்கு. நாரதருக்கு. நினைச்ச நேரத்துல அவருக்கு எங்க வேணாலும் எந்த லோகத்துக்கு வேணாலும் போ முடியும். அவருக்கு பாஸ்போர்ட்டோ, விசாவோ நம்மள மாரி எந்த விதமான இதுவும் தேவையே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இது மாரி ஆகுறது. அவர் என்ன பண்றார், அந்த அவதாரத்தினோட நோக்கம் என்ன? அதாவது இது பங்கேற்பாளுக்கு சைத்தன்ய ஸ்ரீ கிருஷ்ணர் தான் மற்றும் நாம ஜபம் அவர் தந்த வழிமுறை என்பதை புரிய வைத்தல். அவருடைய நோக்கம் என்ன? கலியுகத்துல வந்து எல்லாரும் இதுவா இருக்கா, எல்லாம் பாஷாண்டிகளா இருக்கா, மந்த புத்தி உள்ளவாளா இருக்கா, தமோ குணம், ரஜோகுணம் ஓங்கிக இருக்கு. சத்துவகுணத்துக்குன்னு இடமே இல்ல. அங்க யாருமே இதுவா இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறா. எல்லார் வீட்லயும் பணம்னு அந்த பணப்பையோட சுத்தின்னு இருக்கா அப்படின்னு போய் எல்லாத்தையுமே சொல்றாரு அவர். சொன்ன உடனே ஆகா நம்ம குழந்தைகள்லாம் இப்படி வீணா போயிட்டே இருக்கே, நம்ம கிட்ட வந்துரும் பார்த்துட்டே இருந்தோம், எதுவுமே வராதுகள் போல இருக்கே, இப்படி இதுல கஷ்டப்பட்டு சொல்லணும்னு இருக்கேன்னு சொல்லிட்டு பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபுவா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுங்கிறது வேறு யாரும் இல்லை, கௌரங்கரா, அதாவது கௌரங்கரா இந்த கலியுகத்துல வந்து அவதாரம் எடுக்கிறாரு. அவதாரம் எடுத்து நமக்கெல்லாம் சொல்றதுக்கு திருப்பி நமக்கு எல்லாத்தையும் மறந்துடுறோம். நம்ம தான் நல்ல நாள்லயே மறந்துடுவோம். இப்ப கலியுகத்துல கேட்கவே வேண்டாம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வேறு யாரும் இல்லை, அவரை கௌரங்கா அப்படின்னு அழைப்போம். கௌரங்கா கௌரங்கா கௌரங்கா. நம்மளே எந்திரிச்சோடனே டெய்லி கௌரங்கா 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 கௌரங்கான்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கிற கெடுதலான விஷயங்கள், நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும், தொலைஞ்சு போயிடும், அப்படியே போயிடும், வேனிஷ் ஆயிடும். அது கிருஷ்ணர் தான் மற்றும் அவர் நாம ஜபம் அவர் தந்த வழிமுறை என்பதை புரிய வைத்தல். அவர் எதுக்காக அவதாரம் எடுக்கிறார்? இந்த மாதிரி அவர் வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு அவதாரி, அது மாதிரி விஷ்ணுவா இது மாதிரிலாம் இது பண்றதுதான் அது அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஒரு அவதாரி, அவர் தான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் கிட்டே இருந்துதான் விரிவங்கம் விஷ்ணு, கர்ப்பதாயி விஷ்ணு, ஸ்தாரணாயி விஷ்ணு, சீரோதாயி விஷ்ணு, இதெல்லாம் பாகவதத்துல நம்ம படிப்போம். ஏன் பகவத்கீதாலேயே கூட பிரபுபாத் வந்து ரொம்ப அழகா ஒவ்வொரு இதுலையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், ரொம்ப விரிவங்கமா நமக்கு பாகவதத்தெல்லாம் படிப்போம். நம்ம இதை வேகமா படிச்சு முடிச்சு பரீட்சையெல்லாம் முடிச்சு அடுத்தது போனாதான் பகவத்கீதா படிக்க முடியும், உண்மை உருவில் அது படிச்சாதான் அடுத்தது பாகவதம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. குறுகிய காலத்துல நம்ம எப்படி படிக்க முடியும்? இந்த 1 மணி நேரமே நம்மளால படிக்க முடியுங்கிறோம். நீங்க இதெல்லாம் ஃபாஸ்டா முடிச்சிடலாம். அடுத்தது நம்ம இன்னும் கொஞ்சம் வேற டைம் எடுத்துட்டு பாகவதம் கூட படிக்கலாம். பகவத்கீதாவை ஒரு பக்கம் எடுத்துக்கலாம், நம்ம படிச்சுக்கலாம். இப்படி மேல மேல நம்ம டெவலப் பண்ணிட்டே போகணும். அதை விட்டுட்டு வந்து 1 மணி நேரத்துல 1/2 மணி நேரம் படிக்கலாம், 1/4 மணி நேரம் படிக்கலாம், அப்புறம் படிக்கவே வேண்டாம், அப்படி போய் இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் நம்ம கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். எப்படி ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தா அந்த மருந்துகள் சாப்பிட சாப்பிட எப்படி உடம்பு சரியாகி குணமாகி எந்திரிச்சு உட்காந்துட்டு மாதிரி ஆஸ் யூஷுவல் வேலையை பார்க்குறோமோ, அது மாதிரி நம்மலாம் இப்ப நோயாளிகள். நமக்கு என்ன மருந்து? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இப்ப நமக்கு எல்லாருக்கும் என்ன மருந்து? இந்த கலியுகத்துல எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து இதுதான், ஹரி நாமம், நாம சங்கீர்த்தனம். இதுதான், வேற ஒரு மருந்து நமக்கு வேண்டாம். இந்த ஒரு மருந்தை எடுத்துட்டேலாம் மற்றதுக்கு மருந்துக்கு அவசியமே இல்லை நமக்கு. மற்ற பௌதிக விஷயங்களுக்கோ இல்ல வேற எந்த விஷயங்களுக்கோ நமக்கு மருந்தே தேவையில்லை. இந்த ஒரு மருந்த ஸ்ட்ராங் டோஸும் எடுத்துட்டேலாம் நமக்கு வந்து எல்லாம் பியூரிஃபை ஆயிடும், எல்லா விதமான இதுவும் நம்ம கிட்ட இருந்து வெளியில பறந்து போயிடும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நாம ஜபம் என்னங்கிறது தினமும் குறைந்தபட்சம் ஒரு சுற்று மாலையாவது ஜெபிக்க பங்கேற்கிறவர்களுக்கு புரிய வைத்தல் வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். சொன்ன மாதிரி நாங்க ஆரம்பத்துல அடியெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காலையில ரெண்டு ரெண்டு சுற்றுகள், அதாவது 2 சுற்றுனா என்ன அர்த்தம்னா 108 மாலை. ஒரு சுற்றுங்கிறது 108 தடவை துளசி மாலையில நம்ம பண்றது, ஜபம் பண்றது. என்ன பண்ணணும்? ஜெயஸ்ரீ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பவுண்டராச்சாரியார், அகில உலக கிருஷ்ண பக்தி பவுண்டராச்சாரியார் யாரு? ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஷீலா பிரபுபாத். அவருடைய நாம மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர சீவாசாதி கௌரபக்த விருந்தா. இதனுடைய விளக்கம், இதனுடைய இது எல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியுமா? அது சொல்லுங்க. தெரியுமா? ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, தெரியுமா உங்களுக்கு?
தெரியலைங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இந்த மந்திரத்தை சொல்றதுனால நம்ம ஏதாவது அபராதம் பண்ணனா அது வந்து மன்னிச்சிருவாங்க அப்படிங்கறதுக்காக இந்த குருக்களுடைய நேம சொல்லிட்டு நம்ம இந்த மந்திரத்தை சொல்றோம். சரிம்மா, ரொம்ப கரெக்ட். ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது? ஒருத்தரே சொல்றேன், இன்னும் ஒருத்தர் 2 பேரும் பேசுறேன். மற்றவாளுக்கு தெரியலையா? நான் எப்படி தெரிஞ்சுப்பேன்? இல்ல தெரிஞ்சு பேசாம தான் இருக்கேளா? சும்மா கேட்காதீங்க மாதாஜி, கேட்டதே சொல்லாதீங்க மாதாஜி, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருக்கேளா? ஏதாவது கொஞ்சம் ஹிண்ட் மாதிரி கொடுத்தேன்னா நல்லா இருக்கும் எனக்கு. ஹரே கிருஷ்ணா. இல்லைங்க மாதாஜி, தெரியல, நீங்க சொல்றத கேட்டுக்கிறோம் அப்படின்னு இருக்கோம். ஓகே, அப்புறம் வேற மத்தவா? மாதாஜி இதுல கிருஷ்ணருக்கு வந்து சைத்தன்ய பிரபு, நித்யானந்தர்னா பலராமர், கதாதரர் அப்படின்னாக்கா ராதாராணின்னு அது தெரியும் மாதாஜி. அப்புறம் சரியா தெரியல மாதாஜி. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய நித்யானந்தர். ஓகேம்மா, சரி. இந்த 3 பேர் அழகா சொன்னேன். எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரிராம் ஹரிராம் ராம் ராம் ஹரே ஹரே. பக்தியில வேகமா முன்னேறணும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்தர் எல்லாரும் நமக்கு கருணையை வாரி வழங்கணும். சொல்றேன், இப்ப என்னங்கிறது சொல்றேன். அதாவது ஸ்ரீ சைத்தன்யா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பிரபுபாத்துடைய ராம் மந்திரம் சொன்னோம் நம்ம. ஏன்னா அவரு வந்து ஆச்சாரியர்கள்லாம் நம்ம வந்து அவளுடைய ஆசீர்வாதத்தினாலேயும் பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தினாலையும் யாரெல்லாம் இறந்த இருக்காங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதத்திலையும் தான் நமக்கு வந்து இந்த நேரத்துல பகவான் கிருஷ்ணரை பத்தி கிடைச்ச அனுகிரகம் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா எப்போதுமே கீழ பரம்பரையிலிருந்து வந்தவா, அதுக்கப்புறம் மற்ற பரம்பரைகள் இருக்கவா, பெரியவா, ஆச்சாரியர்கள் எல்லாம் நம்ம நமஸ்காரம் பண்ணணும். அதனால இப்ப இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தாச்சாரியாரான ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஷீலா பிரபுபாத் மூலியமா தான் நமக்கு உலக லெவல்ல அமெரிக்காவுக்கு போய் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து இப்ப நம்ம எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுட்டு வரணும். இல்லாட்டி கிருஷ்ணன்னா யாருன்னு தெரியாது. நம்ம கோடி தேவர்கள் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்போம், எங்கேயும் போகாம இங்கேயே தான் இருந்துட்டு இருப்போம். இப்ப அப்படி இல்ல, நம்ம யாரும் தெரிஞ்சுட்டோம், நமக்கு துன்பம் என்ன தெரிஞ்சுட்டோம், கடவுளுக்கும் இது ஜீவாத்மா பரமாத்மா என்ன தெரிஞ்சுட்டோம், விலங்குகளுக்கும் நமக்கு வேறுபாடுகள்லாம் தெரிஞ்சுட்டோம். இந்த இடத்துலயே இது மாதிரி கஷ்டப்பட வேண்டாம், இன்னும் போக போக களி முத்த முத்த இன்னும் பிரச்சனைகள்லாம் ஜாஸ்தி ஆகும், இதெல்லாம் இந்த கோரமான இதெல்லாம் இருக்க வேண்டாம் நம்ம அப்படின்னு இவ்வளவு இதையும் தெரிஞ்சுட்டோம். அதனால நம ஓம் விஷ்ணுபாதாயா கிருஷ்ண பிரஸ்தாயா பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதே தேவி கௌரவாணி பிரச்சாரினே நிர்விசேஷ சூன்யவாதி. இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? அது சொல்லுங்க போல. இந்த மந்திரம் தெரியும் மாதாஜி. தெரியும் மாதாஜி. அர்த்தம் தான் தெரியாதுங்க. அம்மால வச்சிருக்கீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. வச்சிட்டு இருக்கோம் மாதாஜி. இருக்கு மாதாஜி. ஹலோ, ஹரே கிருஷ்ணா. எல்லாருமே வச்சிருக்கீங்களாமா? என்னதுங்க ஜபமாலை என்கிட்ட இருக்கு மாதாஜி. இருக்குங்க மாதாஜி. நீம் பீடே. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இருக்குங்க மாதாஜி, ஜபமாலை வச்சிருக்கோம். ஒருத்தர்கிட்டே இருக்குன்னு வருது, மத்த வாழ்க்கை எல்லாம் இருக்கான்னு கேக்குறேன். இல்லைன்னா இருக்குங்க மாதாஜி, வச்சிருக்கோங்க. ஓகேம்மா, இல்லைன்னா நான் அனுப்பி விடுறேன், அதுக்குதான் கேட்கறது, வேற ஒண்ணும் இல்ல. ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே வச்சுட்டு இருக்கேன். இருக்குங்க. சாட்சி மாலை சைட்ல இருக்குமே, அது அந்த மாலை அதெல்லாம் வச்சுட்டு இருக்கலாம் எல்லாரும். இருக்கு மாதாஜி. ஓகே, வச்சிருக்கோம். ஜபம் செய்யறது அப்படின்னா பகவான் அது சொல்லிட்டேன். முதல்ல பிரபுபாத் மகாமந்திரம் ஏன் சொல்லணும்னா அவர்கிட்ட நம்ம முதல்ல அவர்தான் நமக்கு இது கலியுகத்துல வந்து பகவான் வந்து சக்தி ஆவேச ரூபமா பிரபுபாத் மூலமா நமக்கு வந்து எல்லாம் சொல்ல வந்திருக்கார். சைத்தன்ய மகாபிரபு சொன்னதை நமக்கு திருப்பி எடுத்து சொல்றதுக்காக 5000 வருடங்களுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரே ஒரு டிவோட்டி ரூபத்துல வந்து நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். நம்ம அதை கண்டிப்பா பின்பற்றுறோம். அதனால அவருக்கு நமஸ்காரம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பிரபுபாத்துக்கு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஜெயஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா. சைத்தன்யர் அப்படின்னா ஜெயஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அவர் வந்து வேற யாரும் கிடையாது, பகவான் கிருஷ்ணர். சரியா? கிருஷ்ண பிரபு கிடையாது. இது வந்து ஒவ்வொரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஒண்ணு கேட்க மாட்டேங்குதுங்க, வேற ஏதோ சவுண்ட் கேக்குது. டிஸ்டர்பன்ஸ் இருக்கு.
இல்லையா, சொன்னேன் இல்லையா, சென்னை டெம்பிள்ல எந்த ஒரு பிரபு அனுப்புவார் போட்டோஸ் அன்னன்னைக்கு டைட்டி அலங்கார ட்ரெஸ் வரும். அது வந்து அது இந்த நேரம் தான் வருது. அவருக்கு இப்பதான் ஃப்ரீயா அனுப்புவார். சரி என்ன பண்றது, பகவானுடைய போட்டோஸ் தான். நான் அனுப்புறேன் பாருங்க, இன்னைக்கு அனுப்புறேன். சொல்லிட்டே இருக்கேன், அனுப்ப மாட்டேங்குது. அனுப்புறேன் இன்னைக்கு உங்களுக்கு. என்ன சொன்னேன்? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா அப்படின்னா பகவான் வந்து கிருஷ்ணர் தான் அது. சரியா, பகவான் கிருஷ்ணர். ஒவ்வொரு அவதாரத்திலையும் ராம அவதாரத்துல வந்து கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் தான் அவதாரம் இருக்கு. ராம அவதாரத்துல வரார், புருஷ அவதாரத்துல வரார், அவர் ராமரா வரார். அப்ப வந்து லக்ஷ்மணனா வர்றதுதான் பலராமர். இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலையும் பகவானுடைய சகாக்களுடைய தான் வருவார். புரியுறதா? ஹரே கிருஷ்ணா. புரியுதுங்க மாதாஜி. புரியுதுங்க மாதாஜி. மாதாஜி அப்ப ஆதிசேஷன் இல்லையா மாதாஜி? லக்ஷ்மணனா வருது. ஆமா, லக்ஷ்மணன் அதாவது ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு விதமா வருவார். அதாவது ஆதிசேஷனாவும் இருப்பார். அதுக்கு முன்னாடி இதுல இப்ப வந்து ராம அவதாரத்துல வந்து லக்ஷ்மணனா வர்றார். சரி மாதாஜி. அப்படி வரப்ப என்ன, எப்போதுமே அவர் கூடயே இருப்பார். அடுத்தது வந்து ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத அப்படிங்கிறது வேறு யாரும் கிடையாது. சிவாவும் விஷ்ணுவும் சேர்ந்து. என்னது? ஜெய் ஸ்ரீ சிவன் பிரபு நித்யானந்தா சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ ஸ்ரீ அத்வைத. அத்வைத ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத. அத்வைதங்கிற வந்து சிவாவும் விஷ்ணுவும் கலந்த ஃபார்ம். ஓகே மாதாஜி புரியல மாதாஜி. சிவனும் விஷ்ணுவும் கலந்த. ஆமா, அந்த ஒரு தத்துவம். ஓகே, அத்வைத தத்துவமா மாதாஜி? சிவன் ஸ்ரீ அத்வைத. கதாதர் அப்படின்னா கதாதர் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீமதி ராதாராணி. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாஸ் அப்படின்னா வேறு யாரும் இல்ல, நாரத முனி. இப்படி பகவான் வந்து அவளுடைய சகாக்களுடைய தான் வருவார். எப்போதுமே கீழே இறங்கி வருவார். அவர் தனியா எப்போதுமே வரமாட்டார். அவர் கூட சுத்தி எப்போது கௌரவந்தாங்க மாதாஜி. அவங்க யாரு? விருந்தா, இவங்க எல்லாம் கௌரங்கருடைய பக்தர்கள். புரியுதா? சைத்தன்ய மகாபிரபுக்கு கௌரங்கருடைய பக்தர்கள். புரிஞ்சுட்டேளா? சரிங்க மாதாஜி. மாதாஜி இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மாதாஜி. கிருஷ்ணா சைத்தன்யா அப்படின்னா வேறு யாரும் கிடையாது, பகவான் கிருஷ்ணர். அவர்தான் அவதாரமா வரார். சைத்தன்ய மகாபிரபுவும் அவதாரம் எடுத்து வரார். ஓகே, மேலிருந்து கீழிறங்கி வரார். சரியா? சரி மாதாஜி. அடுத்தது வந்து தங்க அவதாரமா வரார். சைத்தன்ய மகாபிரபு தங்க அவதாரமா வரார் கிருஷ்ணர், கோல்டன் ஃபார்ம்ல. அடுத்தது வந்து பிரபு நித்யானந்தா. பிரபு அப்படிங்கிறது வேறு யாரும் கிடையாது, கிருஷ்ணருடைய அண்ணன் பலராமர். இப்ப பலராம் ஜெயந்தி வரப்போறது. 2 நாள்ல முடிஞ்ச வரைக்கும் பலராமர் தான் ஆதி குரு. எல்லாருக்கும் குரு பலராமர் தான். புரியுறதா? நமக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் குரு பலராமர் தான். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய கணவர் குரு நமக்கு. அவர் சொல்லி நம்ம கேட்டுக்கணும், அவரையும் பக்தியில எடுத்துக்கணும். அன்னைக்கே சொன்ன நினைக்கிறேன். தர்ம பத்தினி அப்படிங்கிறவா யாரு அப்படின்னா, நம்ம எல்லாருமே தர்ம பத்தினிங்களா கிடையாது, அப்படி கிடையாது. வேதங்கள்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, தர்ம பத்தினி அப்படிங்கிறவ யாரு அப்படின்னா, தானும் பக்தியில இருந்துட்டு தன்னுடைய கணவரையும் பக்தியில எடுத்துட்டு வந்து கடைசி வரைக்கும் சாஸ்திர கோட்பாடுகளை எல்லாம் பின்பற்றவர்களுக்கு பேர் தான் தர்ம பத்தினி. இல்லைன்னா சாதாரண பாரியா அப்படின்னு தான் பேரு. சான்ஸ்கிரிட் வார்த்தைகள் எல்லாம் பாரியான்னு பேரு. பாரியான கல்யாணமா இருக்கு. அதனால நமக்கு முதல் குரு வந்து யாரு அப்படின்னா பலராமர் தான். சரியா? அடுத்தது வந்து ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத. எழுதிக்கோங்க, ஸ்ரீ அத்வைத.
சிவாவும் விஷ்ணுவும் கலந்த ஃபார்ம். சிவாவும் விஷ்ணுவும். ஸ்ரீ அத்வைத கதாதர அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீவாஸ். ஸ்ரீவாஸ் அப்படின்னா நாரதமுனி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்தா. இதுதான் பஞ்ச தத்துவ மகாமந்திரம்னு சொல்லுவோம். இருக்கு 5 பேர் இருக்கனால 5 பேர் இருக்காளா இல்லையா? ஆமா மாதாஜி. பஞ்ச தத்துவம் அப்படின்னு இத சொல்லிட்டு தான் நம்ம ஜபத்தை ஆரம்பிக்கணும். இவா எல்லாருக்கும் சொல்றதுன்னா என்ன? இது சொல்றதுங்கிறது கிடையாது. இது பகவத்கீதையில நம்ம இந்த மங்களாச்சரண் ஸ்லோகம் சொல்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாருமே சொல்றோமா இல்லையா? மாதாஜி அதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் சொல்றதா மாதாஜி? ஆமாமா, தியானம் இல்ல சொல்லுவோம் இல்லையா? ஹரே கிருஷ்ணா சொல்லுவோமா மாட்டோமா? சொல்றோம் இல்ல, டெய்லி நான் சொல்றேன் நானும் தியான ஸ்லோகம் மங்களாச்சரண் ஸ்லோகம்னு. ஆமாங்க மாதாஜி, நீங்க சொல்றீங்க. தான் நம்ம வந்து பரிக்கணும், கிருஷ்ணனை பத்தி பேசணும், தெரிஞ்சுக்கணும். அதான் சொல்ற. ஹரே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரி பக்த பிருந்தா. இவாளுக்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரம். அதுக்கப்புறம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே ஜபம் பண்ணணும். இவாள் எல்லாருக்கும் நமஸ்காரம். புரியுறதா? இந்த இஸ்கான் பவுண்டராச்சாரியர் யாரு? ஸ்ரீல பிரபுபாத். ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத். ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் ஸ்தாபகர். ஆச்சாரியர். பக்தி வேதாந்த சுவாமி ஷீலா பிரபுபாத். பிரபுபாத். பிரபுபாத்துங்கிறது வந்து அடைமொழி. புரியுறதா? அவருடைய பேர் வந்து பக்தி வேதாந்த சுவாமி ஷீலா பிரபுபாத். சரியா? இப்ப நமக்கெல்லாம் அடைமொழி பேர் வரும் இல்லையா? ராவ், இது மாதிரி பின்னாடி அடைமொழி வரும் இல்லையா? பிரபுபாத்துங்கிறது வந்து முக்கியமான பெரிய பெரிய உன்னத பக்தர்களுக்கு கொடுக்கிற அடைமொழி பெயர். சரியா? அது நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஏதோ புஸ்தகம் சாதாரண ஆனந்த விகடன் குமுதம் மாதிரி கிடையாதுமா. இது பகவானை பத்தி பேசுறோம். எந்த பிழைகளும் இருக்கக்கூடாது. நம்ம விஷயங்கள்லாம் நன்னா தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி இருக்கோம், இந்த பரம்பரையில இருக்கோம், இந்த சீத பரம்பரையில இருக்கிறவா சொன்னதை படிச்சுட்டு இருக்கோம், நமக்கு கண்டிப்பா மோட்சம் கிடைச்சிரும். அந்த மாதிரியான வைணவர்களுடைய சங்கமத்துல இருந்துட்டு இருக்கோம். என்ன நமக்கு பின்னாடி பார்த்து நமக்கு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு பகவான் விப்ரநாராயண் பிரபு அனுப்பி வச்சிருக்கார். மேலே ஏதோ அடியனுக்கு தெரிஞ்சத வாங்கோ எனக்கு சொல்லி கூப்பிடுறதுக்கு என்ன இது பண்ணியிருக்கார், அடியனை இது பண்ணியிருக்கார். உங்களை எல்லாரும் மேல மேல ஊக்குவிக்கிறதுக்காக அவர் பண்ணிட்டு இருக்கார். எல்லாம் பண்றது பகவான் தான். நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாம் நம்மளால நடக்கிறதுன்னு. கிடையவே கிடையாது. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணக்கூடாது. திருப்பி இந்த மனித பிறவி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. இதை நல்லா வச்சுக்கோங்க. டெய்லி எந்திரிச்ச உடனே இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அதனால ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே 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 சமைக்கிறப்ப தூங்கிண்டே சொல்லிண்டே தூங்கினா கூட தவறுகள் கிடையாது. அந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்குதான் கேட்கறது. ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றது. நம்ம வந்து இந்த வகுப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு பரீட்சை முடிஞ்சு அடுத்த பரீட்சை எல்லாம் வரத்துக்குள்ள எல்லாருமே 2 ரவுண்டா முதல்ல 8 சுற்றுக்கள் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் அப்படியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இது மாதிரி 2 சுற்றுக்களா. ஏன்னா எடுத்த உடனே நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணது அப்பதான் உலகத்துல எல்லா ஞாபகமும் வரும். ஏன்னா மாயா வந்து அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங். நீங்க என்னதான் அதுவும் பக்தர்கள் கிட்டதான் உடனே ஓடி வரும். எப்படி நீ தப்பிச்சு ஓடி போற பாக்கலான்னு டபக்குன்னு நம்ம கிட்டதான். அதனால நம்ம வந்து அதுக்காகலாம் நம்ம இதுவாயிடாம ஸ்ட்ராங்கா திடமா ஸ்திரமா இருக்கணும். எப்படி வந்து பக்த பிரகலாதன் இருந்தார், எவ்வளவு அவரை விட கஷ்டமா நமக்கெல்லாம் இல்லையே. எப்படி துருவன் இருந்தார்,
அந்த மாதிரி நம்ம திடமா இருக்கணும். அதுக்குதான் கேட்கறது ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு வார்த்தை நம்ம கிருஷ்ணரோடையே பேசுற மாதிரி ஆகும். அந்த மாதிரிலாம் நீங்க ஜெபம் பண்ணிட்டே வந்துடலாம். நம்மளுடைய சிந்தாலாம் மாறிடும். நம்ம கிட்ட இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் மற்றவாளை பார்த்தாலே கிருஷ்ணரா பார்க்க தோணும். படங்கள்லாம் காமிப்பான் இல்லையா, யாரை பார்த்தாலும் அந்த காதலிக்கு வந்து அவருடைய காதலன் மாதிரியே தெரியும். அந்த மாதிரி நமக்கு தெரியணும். இதுக்கெல்லாம் இந்த உதாரணம் எடுத்துக்கலாம், தவறுதல் கிடையாது. அப்படி சொன்னாதான் நமக்கு புரியும் உடனே. கிருஷ்ணரை பாப்பேள்னா புரியாது. என்னைக்கு நம்ம ஜபம் அது மாதிரி பண்றது, எப்ப கிருஷ்ணரை பாக்குறது? அதுக்குதான் இந்த உதாரணங்கள் எல்லாம் கொடுக்கறது. அதான் ஏதோ ஒரு இதுல சொல்லுவா, என்ன, ஆண்டவன் வந்து நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவான். அதே மாதிரி நம்ம கிருஷ்ணருக்கு நமக்கு சோதனைகளா வரும். டெஸ்ட் பண்றாரு, வேற ஒண்ணும் இல்ல, டெஸ்ட் பண்றாரு. நம்ம திடமா இருக்கோமா, ஃபெய்த் ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருக்கோமா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்றாரு. என்ன, அதுதான் புரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம்? பகவான் சைத்தன்ய மகாபிரபுனா யாரு தெரிஞ்சுட்டு இருக்கோம், நித்யானந்த பிரபுனா யாரு தெரிஞ்சுட்டு இருக்கோம், ஸ்ரீ அத்வைதர்னா யாரு, கதாதர்னா யாரு, சீவாசாதி கௌரபக்தர்னா யாரு, எல்லாமே தெரிஞ்சுட்டாங்க. அடுத்த அடியே ஜபம் பண்ணணும், டெய்லியே பண்ணணும். கிளாஸ்க்கு வர்றதுன்னு இல்லை, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் கேட்கறது இல்லாம நம்ம வாயில நாமத்தை சொல்லிண்டே இருக்கணும். சொல்ல சொல்ல ஆனந்தம் நமக்கு. சொல்ல சொல்ல நம்ம கிட்ட இருக்கிற இதெல்லாம் வெளியில போகும், பாவங்கள் எல்லாம் போயிடும். எத்தனை ஜென்மம் எடுத்திருக்குமோ தெரியாது. இந்த மனித பிறவி இப்ப கிடைச்சிருக்கு, இதுல மட்டும்தான் இதை உணர முடியும், ஆத்மாவை உணர முடியும். அதுக்காக தான் சொல்லுங்க சொல்லுங்க, ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றது. அதுக்குதான் இந்த கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவா கிருஷ்ண உணர்வு வரணும் நமக்கு. நம்மளுடைய சொந்த உணர்வுல இருந்து கிருஷ்ண உணர்வு வரணும். அதுக்காக தான் சொல்லுங்கன்னு சொல்றது. எல்லாருமே கேலி பண்ணுவா, இதுல ஹரே கிருஷ்ணா குரூப் இதுகளுக்கு பைத்தியம் மாதிரி பைய வச்சுட்டு சுத்தின்டே இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி பைத்தியம் சொல்லணும் நம்மள. என்ன, வேற பைத்தியம் கிடையாது, கிருஷ்ணர் பைத்தியம்னு சொல்லணும். தவறுதலே கிடையாது. அதனால நம்ம அந்த அளவுக்கு ஆத்மாவை வந்து நம்ம பயிற்சி செய்ய வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்திங்கிறது ஒரு பயிற்சி. சொன்னா இல்லையா? ஹரே கிருஷ்ணா. இருக்கேடா எல்லாரும்? இருக்குங்க மாதாஜி, இருக்குங்க மாதாஜி, கேட்டுட்டு தாங்க மாதாஜி. 2 நாள் முன்னாடி அப்படிதான் நான் பாட்டுக்கு 10 நிமிஷம் எடுத்துன்னு போயிட்டேன். யாரும் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்புறம் ரொம்ப அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு சொல்லவே சத்தமே இல்லை. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இங்க அடிக்கடி இப்ப கொஞ்சம் எனக்கு இங்க ப்ராப்ளமா இருக்கு, இது வரமாட்டேங்கிறது. அப்பப்ப நாங்களே வீட்டுல ஏதாவது கிளாஸ் கேட்டு இருக்கிறப்ப டக்குன்னு ஆஃப் ஆயிடுறது. சரி ஏதோ வந்துரும் அப்படின்னு பார்த்தா வர்றதே இல்லை, கடைசி வரைக்கும் சுத்திட்டே இருக்கு. எனிகோ நோ ப்ராப்ளம். இன்னைக்கு நாங்க கூப்பிட்டே இருந்தோம், உங்களுக்கு கேட்கவே இல்ல. நாங்க மாதாஜி கேக்கலன்னு சொல்லிட்டே இருந்தோம். அப்படியா? எப்ப? ஆமா, உங்களுக்கு கேட்கவே இல்ல சுத்தமா. சைத்தன்ய மகாபிரபு பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களா மாதாஜி? சைத்தன்ய மகாபிரபு வந்து ராதாராணி வந்து பொன்னிறமா இருந்தாங்க அப்படின்னு அந்த டைம்ல மாதாஜி. ஓஹோ, தெரியலையே. நான் இங்கதான் உட்கார்ந்து இருந்தேன், எப்படி எனக்கு கேட்கல, எனக்கு புரியலையே. அது என்னன்னு தெரியல. கேட்கலைங்க மாதாஜி, மறுபடியும் கட்டாச்சுங்க. கட்டாகி மறுபடியும் உள்ள லிங்க் குள்ள வந்தாங்க. மறுபடியும் வந்துச்சுங்க. ஓஹோ, என்னாச்சு தெரியலப்பா. அது என்ன பண்றது, சொல்லியாச்சு, வந்து 2 தடவை பார்த்துட்டான். சரி போங்க, என்ன இடைஞ்சலோ என்னமோ தெரியல, நமக்கு பகவான் தான் காப்பாத்தணும். அது மாதிரி மாலைகள் செய்யணும். இன்னையில இருந்து ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க, ரொம்ப எடுத்துக்க. அது மாதிரி 8 ரவுண்ட் எல்லாம் பண்ணிட்டேன்னா திருப்பி இறங்க கூடாது. என்ன ரவுண்டு பண்ணாலும் தீர்க்கமா 2 ரவுண்டு 7 நிமிஷம் ஆகும் மேக்சிமம். நீங்க என்ன மெதுவா சொல்லணும், கடன்னு சொல்ல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஓடப்படாது. நல்லா நிதானமா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதே மாதிரி ஹரே அப்படிங்கிறது ஸ்ரீமதி ராதாராணி. வந்து பெண் இனம் வந்து நல்லா இழுத்து சொல்லணும். ஹரே ஹரே அப்படின்னு நல்லா ஒசத்து சொல்லணும். கிருஷ்ண அப்படிங்கறத தாழ்த்து சொல்லணும். கிருஷ்ணான்ட்டா வேற மீனிங் ஆயிடும். அதனால கிருஷ்ண குறில்ல சொல்லணும். அது வந்து நெடில். எது? ஹரே. பெண்மையை குறிக்கிறது வந்து ஹரே அப்படிங்கிறது நெடில். இது வந்து ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே. நாங்க சொல்றது கரெக்டாங்க மாதாஜி? ராம
ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொன்னீங்கன்னா எனக்கு விழுகாது சரியா? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. 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 ஹரே கிருஷ்ண ம். ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இதே மாதிரி சொல்லணும். இதே மாதிரி நிதானமா சொல்லணும். மத்தவா யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வேற யாராவது हरे कृष्ण माता जी। சொல்லுங்கம்மா. हरे कृष्ण 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 हरे हरे, हरे ம். राम 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 हरे हरे। थैंक यू माता जी। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நைஸ், வெரி நைஸ். கிருஷ்ணர் சந்தோஷப்படுறார். அப்படியே குழந்தைகள் என்ன அழகா மழையிலேயே சொன்னா கூட அவர் ஏத்துப்பார், ஒன்னும் சொல்ல மாட்டார். ஆனா அதுக்குன்னு நம்ம தப்பு தப்பாவே சொல்லிட்டு இருக்க கூடாது. நெடில் குழில், நெடில் குடில். சரியா? பஞ்சதத்துவ மகாமந்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு கேள். அதுக்கான மீனிங் யார் யாரு என்னன்னு தெரிஞ்சுட்டு கேள். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இந்த 16 லெட்டர்ஸை திருப்பி திருப்பி சொல்ல 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 ஆனந்தம் தான் உங்களுக்கு. நீங்களே சொல்லுவேன், எனக்கு இது நடந்தது, இது நினைச்சிட்டு இருந்தேன், அதுவா நடந்துடுத்து, அது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சேன், அது நடந்துருக்கு, இது நடந்துருக்கு. நீங்களே ஷேர் பண்ணிப்பேன். நிறைய ரியலைசேஷன்ஸ் எனக்கு அப்படிதான். என்னுடைய சிக்ஷா குரு ரியலைசேஷன் சொல்லுங்க சொல்லுங்க பாரு. ஏதாவது ரியலைஸ் ஆனாதானே சொல்றதுக்கு. ஒண்ணுமே இல்லை பிரபு, ஒண்ணுமே தெரியல நானு. அவரை பார்த்தாலே ஒரே பயமா இருக்கும் எனக்கு. ஐயோ இவரை பார்த்த ரியலைசேஷன் சொல்லுங்கன்னு கேட்பாருன்னு ஓடி ஓடி ஒளிவேன் நான். அப்புறம் ரியலைசேஷன் இப்ப சொல்றதுக்கு எனக்கு அவ்வளவு இருக்கு, ஆனா அவருக்கு கேட்கறதுக்கு நேரங்கள் இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு அப்படியே தத்ரூபமா ரீப்ரசிகேட் பண்ணுவார் பகவான். நம்ம என்னெல்லாம் பண்றோமோ நமக்கு ரிப்பீட் பண்ணுவார். அதுதான் கிருஷ்ணர். அதுவும் சைத்தன்ய மகாபிரபு ரொம்பவும் கருணை வாய்ந்தவர். இந்த மாதிரி இருக்கிற இந்த சூழ்நிலையில இருக்கிற வேலை நம்மளால மட்டும்தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையான முறையில எந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகமும் சொல்ல வேண்டாம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்க வேண்டாம், அந்த சஹஸ்ரநாமம் படிக்க வேண்டாம், இந்த சஹஸ்ரநாமம் படிக்க வேண்டாம். இது ஒண்ணுலயே எல்லாம் அடங்கிடுறது. அதனால இதை நம்ம ஸ்ட்ராங்கா மைண்ட்ல வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இதை படிக்கணும் நம்ம. இது வந்து சரியா புரிய வைக்கணும் அப்படிங்கிறது இதுதான் சொல்றது. அதுக்குதான் நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறப்பெல்லாம் ஜபம் பண்ணலான்னு கேட்கறது. நான் வேணா அது கூட்டு சேர்ந்து ஜபம் பண்றப்ப அவாவாத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். கண்டிப்பா அது நம்ம சொல்லவே வேண்டாம். அந்த நாமத்துக்கு அவ்வளவு பவர். அப்பதான் நீங்க புரிஞ்சுப்பேன். ஓ இவ்வளவு இருக்கா. ஒரு தனியா சொல்றதை விட இப்ப ஒரு 2 பேர் இருக்குமோ 3 பேர் இருக்குமோ, எப்படி ஒரு கை வந்து இன்னொரு கை இப்படி அடிச்சாதான் சவுண்டு வரும். ஒருத்தர் கேட்கறதுக்கு வேணும், ஒருத்தர் சொல்றதுக்கு வேணும். எல்லாமே 2 பேரா இருக்காதான் முடியும். அது மாதிரி நம்ம இப்ப 4-5 கை சேர்றப்ப, 4-5 பேர் சேர்றப்ப, குரூப்பா சொல்றப்ப அவாத்துல இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாம் போகும். நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் போகும். அந்த இடத்த உங்க வீட்டுல இருக்கிற நீங்க கத்தி சொல்றப்ப என்ன ஆகும்னா, அந்த வீட்டுல இருக்கிற பல்லி, கரப்பாம்பூச்சி, என்னென்னலாம் ஜீவன்கள் என்னென்ன ஜீவாத்மாக்கள்லாம் இருக்கோ அதுக்கும் காதுல விழுந்து மனித பிறவி கிடைக்கும். அதுவும் பகவான் கிட்ட சீக்கிரமா வர முடியும். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒருத்தர் மட்டும் இது இல்லாம ராமானுஜன் நினைச்சிருந்தான்னா எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்னு அந்த மந்திரம் சொல்றாரோனோ, அவருடைய குரு சொல்லி நீ யாருக்கும் சொல்லாதன்னு அவர் மட்டும் வச்சிருந்தாருன்னா கிடைச்சிருக்குமா? ஸ்ரீபரம்பரான்னு வந்திருக்குமா? பகவானை பத்தி தெரிஞ்சது இல்லையா? அது மாதிரி வந்து எல்லாருக்கும் நம்மளும் சொல்லணும். அவ சொல்லாட்டி போனா நம்ம கத்தி சொல்றப்ப அவ காதுல விழுகும். அதுவும் ஒரு சர்வீஸ் தான். அப்படி நினைச்சுட்டு நம்ம எல்லா விஷயங்களையும் பண்ணணும், செய்யணும், போகணும். வைஷ்ணவர்கள் சொல்றத நம்ம கேட்கணும், தவறுகள் கிடையாது. எல்லாருக்குமே தெரியறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி கேட்டு எல்லாருமே நம்ம ஆச்சாரியர்கள் சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம வந்து இப்பெல்லாம் எவ்வளவோ வசதிகள் இருக்கு. அதெல்லாம் இருந்துட்டு இது மாதிரி அசோசியேஷன் கிடைக்கிறது. அது சொல்லுங்க முதல்ல. ஏற்கனவே சொன்னேன், பாரத வருஷத்துல பிறக்கிறது வந்து ஏன் கிருஷ்ணன் இங்க பிறந்தாரு உங்களுக்கு தானே சொன்னேன். நானு சொன்னேனா இல்லையா? ஆமா மாதாஜி. ஆமா மாதாஜி. சரி, ஓகே. பாரத வருஷத்துல பிறந்தார். ஏன் பிறந்தார்? வேற எங்கேயாவது அமெரிக்கால பிறந்திருக்கலாம். அவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். சிறந்த பக்தி தொண்டு. அதே மாதிரி மிக உயர்ந்த குடும்பத்துல இருந்து பிறப்போம். பாரத வருஷத்துல மனுஷனா பிறக்கிறதே அரிது. பாரத வருஷத்துல பிறக்கிறது இன்னும் ரொம்ப விசேஷம்.
இங்க வந்து நல்ல முன்னோர்கள் இவங்கெல்லாம் நல்ல ஆச்சாரியர்கள்லாம் இருந்திருப்பா. அவ எல்லாருமே பார்த்தோன்னா இங்கதான் பிறந்திருப்பா. பக்தியில நின்ன மேல் மேல முன்னேறி இந்த இது ஜீவாத்மாங்கிற இந்த இதை விட்டுட்டு நம்ம பகவான் கிட்ட போய் சேவை பண்றதுக்கான அறிகுறிகள் நிறைய இருக்கு. இப்படி பல விஷயங்கள் சொன்னேன் நானு. ஆத்மா நான் இந்த உடல் அல்ல, ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கம் மூலியம், இது மாதிரி இயக்கங்கள் மூலியமா பார்த்தோமா இல்லையா? ஆமா மாதாஜி. பார்த்தோம். பகவானே வந்து சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு இதுல பிரம்ம மாதவ கௌடி சம்பிரதாயத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா நிஜமாவே நம்ம எல்லாருமே நம்ம வந்து எவ்வளவோ பெரிய எண்ணம வைரம் வைடூரியம் மரகதம் எல்லாத்தையும் விட ஒரு அருமையான ஒரு பொக்கிஷத்தை நம்மளுக்கு பகவான் கொடுத்திருக்காரு. அவ்வளவு நம்ம மேல அவ்வளவு பிரியம் இருக்கிறதுனாலதான் பகவான் நமக்கு அதை கொடுத்திருக்காரு. எல்லாருக்கும் கொடுத்தாரோ இல்ல, நம்மளும் அவர் மேல பிரியம் வச்சிருந்திருக்கோம். ஆனா நடுவுல ஏதோ மாயா வந்து ஓடி வந்துட்டோம் பூமிக்கு, மறந்துட்டு கம்ப்ளீட்டா. திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்கு தான் பகவான் வந்திருக்காரு. அதனாலதான் சொல்றது, ஜபம் பண்ணுங்க. ஜபம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜபம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வேகமா பக்தியில முன்னேற முடியும். இந்த சம்சார சாக்கடையில இருந்து சாகரத்துல இருந்து நம்மளால வெளியில போக முடியும். கடல் அப்படி ஓஷன் மாதிரி இருக்கும், அத்தனை கஷ்டங்களுக்குள்ள இருந்துன்னு இருக்கும். பதம் பதம் கஷ்டம், டேஞ்சர். அதனாலதான் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம், கலியுக தர்மம் வந்து ஹரே கிருஷ்ணா யஜ்யம், ஹரே ஹரே சங்கீர்த்தனம். இந்த தலைப்பை என்ன போட்டிருக்கு இன்னைக்கு தலைப்பு 7வது அத்தியாயத்துடைய தலைப்பு என்ன? பகவான் சைத்தன்யரும் சங்கீர்த்தனமும். ஹரிநாம சங்கீர்த்தனம். ஹரிநாம சங்கீர்த்தனம் அதோடய பிறந்து வரார் பகவான். என்ன இதை விட சுலபமா வேற ஒண்ணும் கிடையாது. இதை சொல்லி போறோம், அதுலயுமே ஷார்ட் கண்டி பண்ணி சொல்லுவோம். நம்ம நரசிம்மர்னா நச்சும்போம், சரஸ்வதிக்கு சச்சும்போம், அதெல்லாம் இல்லாம என்ன அழகா நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. தவறுதலே கிடையாது. 2 சுற்றுக்கள் பண்ணாலும் திருப்தியா இருக்கணும். அதுக்குதான் காலங்காத்தாலேயே பண்ணேல் அப்படின்னா எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது. அப்கோர்ஸ் இப்ப அதுவும் ஐடி ராத்திரி எல்லாம் வேலை பார்த்துட்டு காலையில தூங்குறது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு. இருந்தாலும் நமக்கு அவ்வளவா பிரச்சனைகள் வராது. வராத நேரம் அதுதான். எவ்வளவு பெரிய வீட்டுல கஷ்டங்கள் இருக்கட்டும் எல்லாம் சால்வ் ஆயிடும். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆகி திருப்பி வந்துட்டாளா அதுக்கு, பையனுக்கு வேலை கிடைக்கலையா, இல்ல கல்யாணம் ஆகலையா, இந்த அதான் சொல்றேனே, கிருஷ்ணனுங்கிற நம்பர் 1 நம்ம வச்சுட்டு நாமத்தை சொல்லிட்டு இருந்தோம்னா மற்ற பௌதிக விஷயங்கள்ல பூஜ்யமா இருக்கிற எல்லாமே, தற்காலிகமா இருக்கிற எல்லா பூஜ்யமுமே சேர்ந்துருச்சுன்னா அதோடைய வேல்யூவே வேற. நம்ம அதை விட்டுட்டு பூஜ்யங்களை வச்சுட்டு கிருஷ்ணரை வச்சுக்காம இருந்தோம்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் திருப்பி 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 பிரபுபாத் ரிப்பீட் பண்றாரு அப்படின்னா நம்ம அதை வந்து ஸ்ட்ராங்கா அதை முக்கியத்துவம்னு எடுத்துக்கணும். இதுல ஏதோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு இது நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு விதத்துலயும் நமக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். நம்மளே வாழ்க்கை நேரமுடியில பார்க்கலாம். யாராவது பக்தர்களை பார்ப்போம், இன்னும் அவெல்லாம் சேர்ந்து படிக்கலாம், வாங்க காலையில படிக்கலாம், இந்த கிளாஸ் இருக்கு, அதுல சேர்ந்துக்கோங்க, அதுல சேர்ந்துக்கோங்க, இதுல சேர்ந்துக்கோங்க. நம்மளை அறியாமலே அந்த அவா வந்துடும் நமக்கு. ஐயோ இத்தனை மணிக்கு இந்த கிளாஸ் இருக்கு, அதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடணும், இத்தனை மணிக்கு அந்த கிளாஸ் இருக்கு, அதுக்குள்ளேயும் நம்ம சாப்பிட்டுறணும். கிருஷ்ணரை பத்தி பேச போறா, கிருஷ்ணர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும். அந்த மாதிரி ஒரு ஆசை வரணும் நமக்கு. அதுதான் அன்புங்கிறது. இது அந்த அன்புங்கிறது அதுதான். இந்த இடத்துல நம்ம அன்பை பரிமாற்றம் செஞ்சுக்கிறதுக்கு தான் வரோம். ஹரே கிருஷ்ணா. கேட்கலையா? கேக்குறது எல்லாருமே 2 ரவுண்டு மாலைகள் சுற்றுக்கள் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு முடியவே முடியாது மாதாஜி, காலையில இருந்து எனக்கு ராத்திரி வரைக்கும் முடியாதுன்னா தூங்கறதுக்கு முன்னாடி பகவானுக்காக 7-14 நிமிஷம் பகவானுக்காக பண்ணுங்க. உங்களுக்காகன்னு சொல்லல, பகவானுக்காக பண்ணுங்க. அவர் ஆனந்தப்படுவார். பகவானுக்காக ஜபமா பண்ணுங்க. அப்படியே டெவலப் பண்ணிக்கணும். இன்னைக்கு 2 பண்ணிட்டு 4 ரவுண்டு பண்றேன் மாதாஜி, அதுக்கப்புறம் 8 ரவுண்டு பண்ண மறுநாள், அதுக்கப்புறம் நான் வந்து 16 ரவுண்டு பண்ணிட்டேன் மாதாஜி மறுநாள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து 4 தான் பண்ண முடிஞ்சது, அதுக்கப்புறம் எனக்கு 2 தான் பண்ண முடிஞ்சது, எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படி இருக்கக்கூடாது. மேல மேல அசெண்டிங் ஆர்டர்ல போயிட்டே இருக்கணும், இறங்கி வரக்கூடாது. போனேன்னா அந்த ரவுண்டு அத்தனை முறைகள் திருப்பி பண்ணணும். ஒரு குழந்தைக்கு டெய்லி 2 சாக்லேட் கொடுத்துட்டு
அன்னைக்கு மத்த நாளைக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு மத்த நாளைக்கு ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி ஆகும்? அதே மாதிரிதான். புரியுறதா? ஓகே மாதாஜி. அடுத்தது வந்து முக்கிய குறிப்புகள். அவதாரம் என்றால் கீழிறங்கி வருதல். இப்பதான் சொன்னேன் நானு. அவதாரி, கிருஷ்ணர் வந்து அவதாரி. கிருஷ்ணர் கிட்டேந்து விஷ்ணு இதெல்லாம் அவதாரமா வராரு. இந்த கர்ப்பதாயி விஷ்ணு, காரணாயி விஷ்ணு, ஷீரதாயி விஷ்ணு, மற்ற அவதாரங்கள்லாம் அவதாரம் அப்படின்னு சொல்லுவா. அவதாரம் அப்படின்னா கீழிறங்கி வருதல். மேலே இருக்கிறார் கிருஷ்ணர் கோலோக விருந்தாவனத்துல, அங்கேருந்து இறங்கி கீழே வருதல், அதுக்கு பேர் தான் அவதாரம். அவதாரத்தின் தகுதிகள். அவரை பற்றி வேதத்தில் குறிப்பிட்டு இருக்க வேண்டும். எல்லா வேதங்கள், அவரே தான் வேதத்தையே தொகுத்தவர். பகவான் கிருஷ்ணர் தான். வெவ்வேறு யுகத்தில் பல்வேறு நிறம் மற்றும் உருவத்தில் வருவார். தனது சகாக்களுடன் வருவார். இப்பதான் படிச்சோம். சகாக்கள்ங்கிறது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் பிரபு நித்யானந்தா, ஸ்ரீ ராதர, சீவாசாதி, கௌரவ ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஓகேலா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி சவுண்ட் கம்மியா கேக்குதுங்க. நீங்க கேக்குறதா? நான் ஒண்ணுமே பண்ணலையேம்மா. இப்ப கேக்குதுங்க மாதாஜி. கேக்குதுங்க. கேக்குறதா? கேக்குதுங்க மாதாஜி. ஓகே. அதே மாதிரி அவதாரத்தின் தகுதிகள். இது மாதிரி அவருடைய சகாக்களுடன் வருவார். அவதாரத்தின் நோக்கம் பக்தரை காத்து அசுரரை அழிக்க. அவருடைய அவதாரம் ஏன் எடுக்கிறார்? பக்தர்களை எல்லாம் காப்பதற்கும் அசுரர்கள் எல்லாம் அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக பகவான் யுகந்தோறும் வந்து இது பண்ணுவார், அவதாரம் பண்ணுவார் அப்படின்னுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் பகவான் மேலே இருந்து கீழே இறங்கி வரணும்? நமக்காக தான் வர்றார். பக்தர்களை காக்கிறதுக்கு வர்றார். எப்போதுமே ஒண்ணு வச்சுக்கோங்க, நான் சொல்றது நெகட்டிவ் எல்லாம் பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு. பக்தர்களுக்கு கிடையவே கிடையாது. எல்லாமே பக்தர்களுக்கு பாசிட்டிவ் தான். நம்ம கிருஷ்ண பக்தரா இருக்கோம்னா எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே ஜெயம்தான் நமக்கு. நம்மளுடைய கர்மாவால நடக்காம இருந்தா கூட அதை கூட நடத்தி கொடுத்துருவார். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதே மாதிரி அவதாரத்தின் நோக்கம் வந்து பக்தரை காத்து அசுரர்களை அழித்து ஹரே கிருஷ்ணா மாதாஜி கேக்கலைங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி கேக்கலைங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கேக்குறதா? இப்பதாங்க மாதாஜி கேக்குது. ஏன் இப்படி போறதுன்னே தெரியல. சரி பார்க்க சொல்றேன், நான் பிரபுவை பார்க்க சொல்றேன். இப்ப கேக்குறது இல்ல? ஓகே. கலியுகத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபுவா பொண்ணு